ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ ரேண்டம் vlog தான். நான் உடுமல்பேட்லேருந்து கிளம்பி கொட்டுற மலையில் பெங்களூர் வந்துட்டு இருக்கேன். கரெக்டாக என்னைக்கு வந்து இங்கே ரெட் அலர்ட் இருந்ததோ அன்னைக்கு தான் வந்து நான் பெங்களூர் ரீச் ஆனேன். எனக்கு ஆக்சுவலாக தெரியல இந்த அளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்குன்ட்டு. நியூஸ் பார்த்தோம், ஆனால் இட் இஸ் அ மஸ்ட். நான் இன்னும் ஸ்கூலில் டிசி வாங்கல, ஜீவனுக்கு மார்க் ஷீட் வாங்கணும். இந்த 2 வாரம் ஜீவனுக்கு வந்து ஹாலிடே அங்கே உடுமல்பேட்டில், அதனால வந்திருக்கோம். ஸோ இங்கே சந்தாபுரம் ஏரியா இருக்கு இல்லையா, ஒசூர் தாண்டினோடனே இந்த இடத்துல பயங்கரமான தண்ணி போயிட்டு இருந்தனால 4 ஹவர்ஸ் எங்கள் வெஹிக்கிளை வந்து போலீஸ் ஹோல்டு பண்ணிட்டாங்க, அதாவது எல்லா வெஹிக்கிள்ஸையும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஒரு வழியாக பெங்களூர் வந்து ரீச் ஆகிட்டேன். வந்ததுலேருந்து மலை 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 தான். செமையாக இருக்குது கிளைமேட்டு. எங்கள் ஏரியாலலாம் தண்ணி அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஏற்கனவே நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஹெர்னியா ப்ராப்ளம் எதனால் வந்துருச்சுன்னா, விகரஸான காஃப், ரொம்ப காஃப் இருந்தனால தான் வந்துருந்துச்சு. அந்த காஃப்க்கு ரீசன் வந்து மேபி டஸ்ட் அலர்ஜியாக இருக்கும்னு நான் நினச்சேன். அது இல்லாமல் அசிடிட்டினால தான் அவ்வளோ இருமி இருக்கேன். ஸோ டஸ்ட் அலர்ஜி இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து நல்லா தெரியுது. ஸோ நான் வர்றதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டீப் கிளீனிங் செஞ்சு வச்சுருந்தாரு. இங்கே செக்யூரிட்டி கிட்ட வந்து வீடு கிளீனிங்க்கு சொல்லிட்டு போயிருந்தேன். மெயினாக அந்த வேக்கம் கிளீனர் இருந்தனால ஈஸியாக வந்து டீப் கிளீன் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் நமக்கு எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னா, நம்ம கையால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணாதான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அது என்னோட மென்டாலிட்டி. ஸோ இருந்தாலும் ஒட்டடையெல்லாம் அடிக்கல. ஸோ அதனால இந்த ஒட்டடையெல்லாம் அடிச்சிட்ருக்கேன். இந்த டஸ்டர் பார்த்தீங்கன்னா, ஃபேனுக்கு யூஸ் பண்ணுற இந்த சீலிங் டஸ்டர் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது. நான் கண்டிப்பாக அமேசான் பர்ச்சேஸ் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து வீட்டில் 4 ரூம் நான் டஸ்ட் பண்ணி வீடு வந்து வேக்கம் பண்ணிவிட்டு மாப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்லி ஒரு மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ் அப்படி தான் ஆகும். என்னென்னா எல்லாமே கேஜெட்ஸ் வச்சுருக்கேன் வீட்டில். இந்த டஸ்டர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மைக்ரோஃபைபர் ஸ்பாஞ்சுன்றனால டஸ்டெல்லாம் அதுலேயே ஒட்டிக்கும், கீழே விழுகாது ஆக்சுவலாக. ஸோ அடுத்ததாக வீடு வேக்கம் பண்ணிருக்கேன். இந்த வேக்கம் கிளீனர் வந்து நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இது அகாரா வயர்லெஸ் வேக்கம் கிளீனர். 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. இந்த வேக்கம் கிளீனர் பற்றி தான் இப்போ வரைக்கும் எனக்கு மெயிலில் அனுப்பிச்சிட்ருக்கீங்க, நல்லா இருக்கா மேடம், பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு. ஒரு ப்ராடக்ட் வந்து நான் வீடியோவில் ரிவ்யூ பண்ணி நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு சொன்னேன்னா கண்டிப்பாக அது நல்லா இருந்தால் மட்டும்தான் சொல்வேன். சப்போஸ் அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இல்லை அப்படின்னா அது நான் வீடியோலேயே காட்ட மாட்டேன். ஸோ அந்த அகாரா வேக்கம் கிளீனர் ஆகட்டும், இந்த 2-in-1 ஸ்ப்ரே மாப், இதுக்கும் பர்ச்சேஸ் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாப்பில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், டேப் வாட்டர், அதாவது இந்த உப்பு தண்ணி வந்து உள்ளே யூஸ் பண்ணக்கூடாது. அது நான் பண்ண மிஸ்டேக்கு. அதனால பார்த்தீங்கன்னா அங்கங்கே சால்ட் டெபாசிட் ஆகிட்டு சரியாக ஸ்ப்ரே ஆகலை. அதுக்கப்புறமா அது நான் வந்து கொஞ்சம் சரி பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர்ஓ வாட்டர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இதுவும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க, மாப்பில் வந்து ஆர்ஓ வாட்டர் நல்ல தண்ணி மட்டும் ஊற்றுங்க, உப்பு தண்ணி ஊற்றாதீங்கன்ட்டு. ஸோ ஈஸியாக இருக்குது. இது வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வெட்டாக ஒரு தடவை மாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரையாகவும் மாப் பண்ணலாம். கீழேயும் பார்த்தீங்கன்னா 2 மைக்ரோஃபைபர் ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது நல்லா ரொட்டேட் ஆகுறதுனால தரையில் என்ன அழுக்கு இருந்தாலும் அது அப்படியே வந்துடுது. முதலையெல்லாம் இந்த வீடு கிளீனிங் ரொம்ப கஷ்டம். அதுவும் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது எய்தர் நம்ம இந்த மாதிரி கேஜெட்ஸ் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா கண்டிப்பாக மெய்டு தான் போடணும். ஸோ என்கிட்ட கேஜெட்ஸ் இருந்தனால இவ்வளோ நாள் நான் மெய்டு இல்லாமல் சமாளிச்சிட்டேன். பட் இனிமேல் உடுமல்பேட்டில் தான் இருக்க போகிறேன் இல்லையா, அதனால வீடு கிளீனிங்க்கு வந்து இங்கே செக்யூரிட்டி இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா அவங்க வந்து க்ளீன் பண்ணிடுறாங்க. இப்போவே 1.5 months ஆச்சு நான் போயிட்டு. வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்டும் இருக்கிறனால பிரச்சனை இல்லை. எவ்ரி வீக்கெண்ட் சண்டே ஹாலிடே தான். அன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாக வீடு மட்டும் எனக்கு கூட்டி மட்டும் விட்டுட்டா போதும்னு சொல்லியிருக்கேன். மாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாம் இருந்தால் தான் வீடு அழுக்காகும், இல்லைனாலாம் ஒன்றும் அழுக்காது. அதுவும் முக்கியமாக கிச்சன் வந்து அப்படி ஆகுதுன்னா நம்ம சமைச்சா மட்டும்தான் அப்படி ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வீடு வந்து நான் ஒட்டடை அடித்து அதாவது டஸ்ட் பண்ணி வேக்கம் பண்ணிட்டு மாப் பண்ணிட்டேன். மாஸ்டர் பெட்ரூம் வந்து அவ்வளோ க்ளீனாக இருந்தது நான் ஊர்லேருந்து வந்தப்போ. ஆக்சுவலாக ஒரு சண்டே பார்த்தீங்கன்னா காட்டெலாம் நகர்த்தி என் ஹஸ்பண்டும் செக்யூரிட்டியும் ஃபுல்லும் வேக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த காட்டு வந்து நகர்த்துறதுலே ரொம்ப கஷ்டம். கார்பெண்டர் வச்சு செஞ்சது, செம்ம வெயிட்டாக இருக்கும். பீரோலாம் நகர்த்தி செம்மையாக க்ளீன் பண்ணிட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக 2 மாதம் நான் இருமி தான் எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ நான் காஃப் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால என் ஹஸ்பண்ட் எடுத்த கேர் இது.
அன்னைக்கு நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா, பணியாரம் சுடுறதுக்காக பணியாரக்கல் எடுத்திருக்கேன். என்னோட ஃபேவரைட் பணியாரக்கல்லு. ஹேண்டிலோட வரும். இது பிரீமியம் குவாலிட்டி கேஸ்ட் அயர்ன். ஸோ, அதனால இது பழக்கறதும் ஈஸியா இருந்தது. நான் அப்பவே உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்ப கேஸ் ஸ்டவ்ல வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ட்ரெயிட்டா நிக்கும். ஆடாது. அதுவும் அந்த ஹேண்டில் இருக்கிறனால நமக்கு இது யூஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. சிலிக்கான் ஹேண்டில் தான் குடுத்துருந்தாங்க. ஸோ, வந்த உடனே பார்த்தீங்கன்னா, மெயினா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் மட்டும் பிக் பாஸ்கெட்ல ஆர்டர் பண்ணிட்டு, மாவு வந்து ஆட்டிட்டேன். உடுமல்பேட்ல இருந்த வரைக்கும் ஈஸியா மாவு கிடைச்சது. இங்க வந்தோம் அப்டின்னா, மாவெல்லாம் வந்து ஐடி ஸ்பெஷல் தான் கிடைக்கும். நல்லா இருக்காது. ஸோ, வந்த உடனே மாவு ஆட்டிட்டா தான் நமக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்ட்டு, மாவாட்டி வச்சுட்டேன். அதில தான் பணியாரம் செஞ்சுட்ருக்கேன். இதில வந்து நெறைய குக்வேர்ஸ் பார்ப்பீங்க. எல்லா குக்வேர்ஸ்க்குமே பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருப்பேன். அது இல்லாம என்னோட கூப்பன் கோடும் குடுக்குறேன். அது யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ, நெக்ஸ்ட் டே காலையில பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் குக் பண்ணி, லஞ்ச் பாக்ஸ் வந்து என் ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணணும். நைட்டே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தான் தூங்க போவேன். ஸோ, அட்லீஸ்ட் நம்ம இருக்கிற வரைக்குமாவது நல்ல ஹோம் ஃபுட்டு குக் பண்ணி குடுக்கலாம். ஒன்ஸ் மறுபடியும் உடுமல்பேட் போனதுக்கப்புறம் அவருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இங்க சொல்லியிருக்கேன். ஹோம் ஃபுட்டுக்கு வந்து இங்க சொல்லியிருக்கேன். ஆ அங்க கம்பெனில வந்து கேன்டீன் இருக்கு. அதனால பிரச்சனை இல்ல. மத்தியானம் லஞ்ச்சு அங்க எடுத்துப்பாரு. சப்போஸ் பிரேக்ஃபாஸ்ட் வேணுனாலும் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். டின்னருக்கு மட்டும் இங்க ஹோம் குக்டு ஃபுட் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா, மொள கட்டி வச்சிருந்தேன். கொள்ளு பருப்பு. அது வந்து ஒரு கப்ல எடுத்திருக்கேன். இது வந்து இதுவும் நம்ம இண்டஸ் வேலில வாங்குனது தான். அட் அ டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாம 2 கப் வந்து வச்சு குக் பண்ணலாம். பொரியலுக்கு வந்து கேரட், பீன்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது தட்டுல வந்து சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லி நைட்டே கொண்டைக்கடல ஊற வச்சிருந்தேன் ஸ்நாக்ஸுக்கு. ஸோ அது வந்து அந்த தட்டுல வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன். காஃபி, டீ, சுகர் குவிட் பண்ணிட்டேன். சுகர் குவிட் பண்ணது வந்து வெயிட் லாஸ்க்காக குவிட் பண்ணியிருக்கேன். அசிடிட்டி வந்து ஜாஸ்தி ஆகாம இன்னும் கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக காஃபி, டீ வந்து கண்டிப்பா எடுக்கக்கூடாதுன்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் இது. ஸோ 3மே குவிட் பண்ணியாச்சு. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அவுட் சைட் ஃபுட்டும் அவாய்ட் பண்ணணும். ஸ்நாக்ஸும் அவுட் சைடு ஸ்நாக்ஸ் அவாய்ட் பண்ணணும். அதனால பார்த்தீங்கன்னா, நெறைய ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நான் வெயிட் லாஸ் சம்பந்தமா என்ன பண்றேன், இந்த விட்டமின் பி அண்ட் விட்டமின் பி12 இன்க்ரீஸ் பண்றதுக்கு, ஐ மீன் விட்டமின் டி அண்ட் விட்டமின் பி12 இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா வரப்போற வீடியோஸ்ல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ ஸ்நாக்ஸுக்கு வந்து எனக்கும் ஜீவனுக்கும் கொண்டைக்கடலை பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு 11லேருந்து 12க்குள்ள பசிக்கும். அந்த டைம்ல டீ குடிப்பேன். ஸோ டீய விட்டுட்டு இந்த கொண்டைக்கடலை சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதுதான் தட்டுல வச்சிருக்கேன். இது வந்து 3 லிட்டர் கெப்பாசிட்டி நான் யூஸ் பண்ணிருக்கிறது. அதனால எக்ஸாக்ட்டா 3 லிட்டர் குக்கர்ல வந்து ஃபிட் ஆயிருக்கு. இதே பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் கெப்பாசிட்டிலயும் இருக்கு. அதுவும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க 5 லிட்டர் குக்கர்ல தான் அது ஃபிட் ஆகும். இது எல்லாத்துக்குமே பர்ச்சேஸ் லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். நல்லா ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போடுங்க. எக்ஸாக்ட்டா ஒரு 5 விசில்ல ஆஃப் பண்ணிட்டேன். அப்ப வந்து உங்களுக்கு கொண்டைக்கடலையும் நல்லா வெந்துரும். அப்புறம் அந்த மொளக்கட்டின கொள்ளு வந்து கடைய போறேன். இது வந்து வயித்துல இருக்கிற புண்ணெல்லாம் ஆறும். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து காலையில அரக்க பறக்க சமைப்போம். இந்த மாதிரி ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா, குக்கர்ல வந்து அட் அ டைம்ல 3 பொருள் வேக வைக்க முடியும். ஸோ இதுக்கு பர்ச்சேஸ் லிங்க் நான் கண்டிப்பா கீழ குடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிறது 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு கரெக்ட்டா இருக்கும். ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 குழந்தைங்கன்னா ஓகே. சப்போஸ் ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னா நீங்க 5 லிட்டர் கெப்பாசிட்டி எடுத்துக்கோங்க. இதோட பேர் வந்து 2 டயர் பிரஷர் குக்கர் செப்பரேட்டர்ன்னு குடுத்திருப்பேன் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல. அடுத்ததா ஜீவன் வந்து 10th சிபிஎஸ்சில 80% ஸ்கோர் பண்ணதா நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் இண்டிவிஜுவல் மார்க்ஸ் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா ஜீவனுக்கும் வந்து அதுல விருப்பம் இல்ல. என் ஹஸ்பண்டும் இண்டிவிஜுவல் மார்க்ஸ்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டாரு. அதை வச்சு நீங்க ஜீவனை ஜட்ஜ் பண்ணுவீங்க இல்லையா? அதனால விரும்பல அவங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து ஜீவன் என்ன ஸ்டடி மெட்டீரியல் 10th யூஸ் பண்ணான்னு சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஜீவன் யூஸ் பண்ண ஸ்டடி மெட்டீரியல், அதாவது என்சிஆர்டி புக் இல்லாம என்னென்ன புக்ஸ் யூஸ் பண்ணான்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். அது காட்டுறேன். அது காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அந்த ஸ்கூல் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஏன் வந்து நான் உடுமலை வந்தேன்ற ரீசன் தான் அந்த ஸ்கூல் வீடியோ. ஸோ அந்த ஸ்கூல் வீடியோலேயே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். இது வந்து பெங்களூரில் நான் இவ்வளோ வருஷமாக இருந்திருக்கேன், அங்கே சம்பாதிச்சிருக்கேன், அங்கே வீடு கட்டி இப்போவும் அந்த வீட்டில் தான் உட்காந்துருக்கேன். அதனால் எனக்கு பெங்களூரை ப்ளேம் பண்ணுறதா எடுத்துக்க வேண்டாம். இந்த மாதிரி ஸ்கூல் வந்து எங்களுக்கு ஜீவன் படித்த ஸ்கூல் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. போர்ஷன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலை. ப்ரீ போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணல. ப்ரீ போர்டு இன்றைக்கினா நேற்று நைட்டு தான் ஆப்பில் வந்து
நோட்ஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்டடி ஹாலிடேஸில் தான் பார்த்தீங்கன்னா நான் லீவ் போட்டுட்டு அவன் பக்கத்துலேயே உட்கார வச்சு படிக்க வச்சனால தான் அந்த 80% வந்துச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அப்புறம் பயாலஜி ரெக்கார்ட் நோட் எம்டியாக வந்தது உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து நான் வீடியோவில் சொன்னாதான், மெயினாக உடுமலை வரக்கான ரீசன் நான் சொல்லி தான் ஆகணும். திடீர்னு நான் இனிமேல் உடுமலையில் இருந்தால் நீங்கள் கேட்பீங்க ஆப்வியஸாக. ஸோ உண்மையை தான் நான் சொன்னேன். அந்த வீடியோலேயே பெங்களூர்லேருந்து நியர்லி 500 மெம்பர்ஸ்க்கு மேலே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி அவங்க குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலும் அதே மாதிரி தான் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து பெங்களூர் இருக்கவங்க இல்லை நல்ல ஸ்கூலும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரேராக 1-2 கமெண்ட் தான் அப்படி வந்துருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கான ரீசன் நான் உடுமலை வந்ததுக்கு என்ன காரணம்னு நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், அதனால சொன்னது. இன்னொன்று, எனக்கு பெங்களூரில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக அது போஸ்ட் பண்ணேன். ஏன்னா அவங்க குழந்தைங்களாம் இன்னும் சின்ன கிளாஸில் இருக்காங்க. 9th 10th வரும்போது தான் இதை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. சின்ன கிளாஸில் நீங்கள் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு, ஸ்போர்ட்ஸ் டே ஃபங்க்ஷனுக்குலாம் நிறைய ஹாலிடே கொடுக்குறது பரவாயில்ல. 9th 10thலையும் அதே மாதிரி ஒரு மாதம்லாம் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்காக ப்ராக்டிஸ் போகிறது, கிளாஸ் எடுக்காமல் விடுறது, இதெல்லாம் எப்படி 10th 12th அக்செப்ட் பண்ண முடியும்? ஸோ ஃபஸ்ட்டு அதுதான் காரணம் இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு. போர்ஷன் ஏன் முடிக்க முடியலன்னா நிறைய ஹாலிடே, அது ஒன்று. ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் வந்து குவாலிஃபைடாக இல்லை. ஜீவன் படித்த ஸ்கூலில் நான் அப்படி சொல்ல மாட்டேன், நல்ல ஸ்டாஃப் தான். அந்த ஃபிசிக்ஸ் மட்டும் எங்களுக்கு 3 மாதமாக டீச்சர் வராமல் அப்புறம் வந்தாங்க, ரிசைன் பண்ணாங்க, மறுபடியும் வந்தாங்க. அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனே நீங்கள் பார்க்கலாம். பெங்களூரில் ஒர்க் பண்ண ஒரு டீச்சர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க, சேலரி ஏதோ சொல்லியிருக்காங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க. எடுத்தோடனே 10th மேக்ஸ் எடுக்க சொல்லிட்டாங்க. நீங்கள் போய் அந்த கமெண்ட்டை செக் பண்ணலாம். அவங்க ரொம்ப சந்தோஷம், ஃப்ரெஷர் நான் 10th மேக்ஸ் எடுக்க சொல்கிறாங்க, நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும்னு கிளாஸ் எடுக்க போயிருக்காங்க. அவங்க போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த ஸ்கூலில் 6 மாதமாக மேக்ஸ் டீச்சரே இல்லை 10th. அப்புறம் அந்த பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட் என்ன சேலரி சொன்னாங்களோ அந்த சேலரி அவங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. எப்படா அந்த இயர் முடியும்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சின்னு நிறைய எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் இருக்குது. அதில் என்ன பிரச்சனையாகுதுன்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடான ஸ்டாஃப் இல்லாதது ஒரு பிரச்சனை. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இங்கே நிறைய ஸ்கூலில் ஒரு 10,000 தான் சேலரி கொடுக்குறாங்க. 10,000 சேலரிக்கு யார் வருவா? பிஎட் குவாலிஃபைடு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஸ்டாஃப்லாம் சான்ஸே இல்லை. பெங்களூர் காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு யார் வருவாங்களோ அவங்க தான் ஸ்டாஃபாக உள்ளே இருக்காங்க. ஸோ இதில் என்ன தப்பு இருக்குன்னே எனக்கு தெரியல. இந்த விஷயத்த நான் சொன்னது சரி, நான் தான் தப்பு, அந்த 500 கமெண்ட்டுமா தப்பு? எப்படியும் 500 பேர் அந்த மாதிரி வந்து கமெண்ட் செக்ஷனை சொல்லுவாங்க நான் சொன்னது உண்மைதான்னு சொல்லிட்டு. அந்த கமெண்ட்டை நான் ஏன் பாஸ் பண்ணேன்னா அதுக்கப்புறமா ஸ்கூல் நேமோட நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து நான் பாஸ் கொடுத்துட்டேன், இல்லைன்னா மோர் தென் 1000 கமெண்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இந்த மாதிரி தான் இருக்குது இங்கே, அதே மாதிரி தான் சென்னையில் இருக்கிறதாவும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நம்ம குழந்தைங்களோட எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து நல்ல ஸ்கூல் இருக்கணும். நல்ல ஸ்கூல்னால் நம்ம லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டுறோம், போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணும். அதுதான் நான் சொல்கிறேன் நல்ல ஸ்கூல். போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணி கிளாஸ் டெஸ்ட்டு ரிவிஷன் வச்சாதான் நம்ம இந்த மாதிரி போர்டு எக்ஸாம்லாம் பப்ளிக் எக்ஸாம்லாம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ரொம்ப மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் தான் என்னோடது. நான் பிராண்ட் ஸ்கூல்லாம் ஜீவனை போடவே இல்லை, ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் ரொம்ப ஃபீஸ் கம்மியாக தேடி கண்டுபிடிச்சி ரிவ்யூஸ்லாம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்ன ஸ்கூலில் தான் போட்டேன். பட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் ஆகட்டும் மெயில் ஆகட்டும், பெங்களூரை விட்டு ஓடிடி, இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் இங்கேருந்து சம்பாதிச்சி இல்லை, உனக்கு கொஞ்சம் கூட நன்றியே கிடையாது, நீ பெங்களூர் பக்கம் திரும்பி வந்துடாத, அந்த மாதிரிலாம் மிரட்டியிருந்தாங்க. ஸோ இப்போ நான் பெங்களூரில் தான் என்னோட சொந்த வீட்டில் தான் உட்காந்துருக்கேன். நேரில் வந்தால் பரவாயில்ல பார்த்துக்கலாம். அந்த மாதிரி மெயில்லையும் கமெண்ட்லேயும் மிரட்டி என்ன ஆக போகுது? நான் அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான். அப்புறம் பெங்களூர்லேயே எனக்கு சொந்த வீடு இருக்குது, கண்டிப்பாக நான் மறுபடியும் இங்கே வரதான் போகிறேன். என்னன்னே எனக்கு தெரியல, எதுக்கு தேவையில்லாம மிரட்டணும்? இப்போ கமெண்ட் செக்ஷன்லாம் இக்னோர் நெகட்டிவிட்டின்னு சொல்லாதீங்க, இது வந்து ரொம்ப தைரியம். என்னை வந்து இந்த மாதிரி பெங்களூரை விட்டு ஓடு, பெங்களூர் பக்கம் திரும்பி வந்துடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். அப்போ வந்து நான் என்ன தப்பு பண்ணேன்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ சப்போஸ் நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க, உங்கள் குழந்தைங்க வந்து ஸ்கூலில் படிச்சுட்ருக்காங்க, அது நல்ல ஸ்கூல்னால் நீங்கள் ரொம்ப லக்கி, அதிலே கன்டினியூ பண்ணுங்கள்.
சப்போஸ் நீங்களும் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறீங்க, போர்ஷன்ஸ் வந்து ஒழுங்காக முடிக்கல, நிறைய லீவ் கொடுக்குறாங்க அப்படின்னு சின்ன கிளாஸில் தோணுதுன்னா, அது 9th 10th 11th 12thலேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நல்ல ஸ்கூலாக நீங்களே விசாரித்து மறுபடியும் பெங்களூர்லேயே நீங்கள் போடலாம். நான் உங்களை யாரையும் பெங்களூரை விட்டு வெளியே போங்க அந்த மாதிரி சொல்ல. எனக்கு உடுமலையில் எங்கள் அப்பா வீடு இருந்தனாலையும் அங்கே ஸ்கூல் செம்ம சூப்பராக இருந்தனாலையும் நான் அந்த ஆப்ஷன் எடுத்துக்கிட்டேன். இங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், என்னோடய எக்ஸ் கொலீக்ஸ் ஆகட்டும், எல்லாருமே இப்போ வந்து என் மேலே பொறாம தான் படுறாங்க. உனக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருந்தது, நீ தப்பிச்சு போயிட்ட, நாங்கள்லாம் இங்கே மாட்டிட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரில. எல்லாருக்குமே இங்கே சொந்த வீடு இருக்குது, யாரும் இங்கேருந்து போக முடியாது. ஸோ நான் எடுத்த ஆப்ஷன் வந்து ரொம்ப நல்ல டெசிஷனாக நான் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். நான் எல்லாத்தையுமே விட்டதுக்கு காரணம் வந்து ஜீவன் நல்லா படிக்கணும், அவனோட படிப்புக்கு தான் ஃபுல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நான் உடுமலையில் தான் இருக்க போகிறேன். ஸோ அப்பப்போ கண்டிப்பாக பெங்களூர் வருவேன். மெயில்லையும் கமெண்ட்லேயும் இறங்கினவங்க நேரில் வாங்க, பார்த்துக்கலாம். ஸோ நம்ம அதுக்கு அவங்களுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்குலாம் அவ்வளோ தைரியம் இருக்குது, அப்போ நம்ம தைரியத்தையும் காட்டணும் இல்லையா. ஸோ அடுத்ததாக நான் வந்து நிறைய பேர் ஜீவன் 10th 80% ஸ்கோர் பண்ண எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஸ்டடி ஹாலிடேஸில் அவன் படித்து 80% எடுத்திருக்கானா என்னால் நம்ப முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இவங்க வந்து நோட்ஸ் ஒன்றும் சரியாக கொடுக்கல, நிறைய கைடு புக்ஸ், எங்ககிட்ட இல்லாத கைடு புக்ஸே இல்லை, அவ்வளோ கைட் புக்ஸ் வாங்கியிருந்தோம். அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க் புக்ஸே கிடைக்கிது, செட்டாக தான் வாங்க முடியும். இங்கிலீஷ், ஹிந்தி, மேக்ஸ் எல்லாமே ஒரு 6 சப்ஜெக்டும் ஒரு செட்டாக கொஷின் பேங்க் 10th CBSE கொஷின் பேங்க்னு ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா புக்காக வரும். அந்த புக்கில் வந்து லாஸ்ட் 15 இயர்ஸோட கொஷின் பேப்பர்ஸ் வந்து ஆன்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. நம்ம 2025 எழுதுகிறோம், 2024 வரைக்கும் இருந்த CBSE கொஷின் பேப்பர்ஸ் ஃபஸ்ட்டு கொஷின் இருக்கும், அப்புறமா ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அதோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா புக்கோட சம்மரி, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த கொஷின் பேப்பரெல்லாம் வந்து லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணணும். ப்ரீ போர்டு எக்ஸாமோட கொஷின் பேப்பர்ஸும் அதில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு தான் ரிவைஸ் பண்ண முடிஞ்சது, டைம் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதெல்லாம் ரிவைஸ் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட் ஆயிருந்துச்சு இந்த வருஷம். அது மட்டும் இல்லாமல் எந்த கைடு புக், நிறைய புக்கு வாங்கினோம், ஆனால் அதில் யூஸ்ஃபுல்லாக இருந்த புக் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். மேக்ஸுக்கு வந்து ஆர்டி சர்மா தான் இப்போ வரைக்குமே பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து மேபி அமேசானில் கிடைக்கலாமா இருக்கும். லிங்க் இருந்துச்சுன்னா நான் எல்லா புக்ஸுக்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணா வாங்கிக்கோங்க நீங்கள், இல்லைன்னா கடையில் கூட கிடைக்கிது. அப்புறம் மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், இது 4 சேர்த்து ஃபிசிக்ஸ் வாலா அப்படின்ற வெப்சைட்டில் வந்து என் பையன் தான் ஆர்டர் பண்ண சொன்னான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதில் தான் கைடு புக் வாங்கி படிக்கிறாங்கன்ட்டு ஃபிசிக்ஸ் வாலா தான் வாங்கினோம். அதில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது. ஃபிசிக்ஸ் செம்ம சூப்பராக இருந்தது, கெமிஸ்ட்ரியும் பரவாயில்ல நல்லா தான் இருந்தது. ஆனால் வந்து மேக்ஸ் நாங்கள் ஆர்டி சர்மால தான் படித்தோம். பயாலஜி வந்து ஃபிசிக்ஸ் வாலால அவுட் ஆஃப் போர்ஷன் நிறைய டீட்டெயில்டாக, ரொம்ப டீட்டெயில்டாக இருந்தது. அதனால பயாலஜி அதில் ரெஃபர் பண்ணல. பயாலஜி வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கைட் புக்குமே சரியில்லை. ஸ்கூலில் வந்து நோட்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது, பயாலஜி ஸ்டாஃப் கொடுத்துருந்த நோட்ஸ் நல்லா இருந்தது. ஆனால் வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஆன்சர்ஸ், ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ், சூஸ் தி பெஸ்ட் ரிவிஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் ஜீவன் ஆன்லைன் டியூஷன் போட்டிருந்தேன். அவங்க கொடுத்த நோட்ஸு எக்ஸலண்ட், லாஸ்ட் மினிட் எமர்ஜென்சி பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்படியே ஒரு சைடு ஃபுல்லாக டயக்ராம், இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரெயினோட பார்ட்ஸ், அதோட ஃபங்க்ஷன் டேப்லெட் காலமாக. நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நோட்ஸ் வருது, அதுதான் பிரிண்ட் அவுட் எடுத்து லாஸ்ட் மினிட், லாஸ்ட் 1 ஹவருக்கு முன்னாடியெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு போனான். ஸோ பயாலஜிக்கு எனக்கு தெரியல. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸுக்கு இது வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆர்டி சர்மா மேக்ஸுக்கு பெஸ்ட்டு. இப்போ 11th கூட நிறைய பேர் அதான் சொன்னாங்க. நான் 11th இப்போ வரைக்கும் கைட் புக் எதுவும் வாங்கலை. ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா நோட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. சப்போஸ் 11th நான் பர்ச்சேஸ் பண்ணால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன்.